உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வெள்ளை எள்ளு இதெல்லாம் சேர்த்து இட்லி பொடி செய்ய போகிறோம் நாங்கள். 50 கிராம் கடலைப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். 100 கிராம் உளுத்தம் பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். 50 கிராம் வெள்ளை எள்ளை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு பெருங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கணும். அதே எண்ணெயில் காஷ்மீர் மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெயில் காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இட்லி பொடி ரெடி. நீங்களும் இந்த இட்லி பொடி இது மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.